ஹலோ எவ்ரிவன். நம்மள நிறைய பேருக்கு மணி அப்படின்னா பணம் அப்படின்னு தெரியும். பட் இந்த வார்த்தைக்கு நிறைய சினோனிம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வரதட்சணை அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை டவுரி அப்படின்னு சொல்லுவோம். இதே நன்கொடை அப்படின்னு சொல்லும் போது டொனேஷன் டொனேஷன். கட்டணம் கட்டணம் ஃபீஸ். ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் மீனிங் அலிமணி. அபராதம் ஃபைன் ஆர் பெனால்டி. ஃபைன் ஆர் பெனால்டி. மீட்கும் தொகை, அதாவது ஒருத்தவங்களை கடத்தி வச்சுட்டு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ransom ransom மணி. கொடுப்பனவு அப்படின்னா ஆபீஸ்ல பேசிக் சேலரி போக ஏதாவது அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா அது கொடுக்குற மணியை நம்ம என்ன சொல்லுவோம்னா அலவன்ஸ். ஓகே, வீட்டு வாடகை போக உங்களுக்கு ஹவுஸ் அலவன்ஸ்லாம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த இடத்துல மணிக்கு என்ன பேர் வரும் அப்படின்னா அலவன்ஸ். இதே வீட்டுல இன்ஃபார்மலா வீட்டுல குழந்தைங்களுக்கு நம்ம கையில அப்பப்போ கொடுக்கறத நம்ம பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வரி, டாக்ஸ். வரி, டாக்ஸ். கடன், பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய நம்ம கடனை லோன் அப்படின்னு சொல்லுவோம். சம்பளம், சேலரி. சம்பளம், சேலரி. இதே ஒருத்தவங்களுக்கு நம்ம கடன் பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டெட் டெட். இதுல பீங்கிற லெட்டர் சைலண்ட். கூலி, வேஜ் வேஜ். ஓய்வூதியம், பென்ஷன். ஓய்வூதியம், பென்ஷன். லஞ்சம், பிரைப். லஞ்சம், பிரைப். ஸோ இந்த வெக்காபுலரியில உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Till I meet you in the next video. Take care. Thank you very much.